வணக்கங்க. நம்ம 4 நாளைக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போட்ட சக்கரை கொல்லி செடியை பார்த்துட்டு கஸ்டமர் ஒருத்தர் சிறுகுறிஞ்சான் செடியை பார்க்க வந்திருக்கிறாருங்க. அவர் பார்த்தீங்கன்னாக்கா நான் டெஸ்ட் பண்ணிட்டு தான் வாங்கிட்டு போவேன்னு சொல்றாரு. ஐயா வந்திருக்காங்க. ஐயா எங்கேருந்து வராங்கன்னு கேட்கலாம். நான் சோழிநல்லூர்லேருந்து வரேங்கய்யா. உங்கள் வீடியோ பார்த்து தான் நான் இங்கே வந்தேன். அட்ரஸ் கண்டுபிடிச்சி வந்தேன். சரிங்க. வரும்போது இந்த சர்க்கரையை நான் கூட எடுத்துன்னு வந்தேன். அதாவது சக்கரை கொல்லி அந்த ஒரு இலை சாப்பிட்டாக்கா இனிப்பு எப்படி தெரியுதா இருக்கா இல்லையா தெரியுது. ஆமாம், அப்படின்னு செக் பண்றதுக்கு சர்க்கரையோட வந்திருக்காங்க. சர்க்கரையோட வந்துட்டாங்க. அவர் வந்து இப்ப இலையை சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த சர்க்கரையை சாப்பிட்டு பார்த்துட்டு நமக்கு பதில் சொல்ல போறாரு. நான் இலை பறிக்கிறேங்க. 2 இலை பறித்து செக் பண்ணி பார்க்குறேன். பாருங்க 2 இலை தான். அவர் சொன்னார் இது சாப்பிட்டா சர்க்கரை இல்லைன்றாரு. சாப்பிட்டு பார்ப்போம். சர்க்கரை இல்லைன்னு சொல்லலைங்க, சர்க்கரையோட அளவை குறைக்குதுன்னு சொல்றேன். சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டாங்க. செக் பண்ணலாமா சர்க்கரையா? பாருங்க அதில் போட்டு பார்க்குறேன். ஸ்வீட்டே தெரியலங்க. அதாவது ஒரு துளி இனிப்பு கூட தெரியல. ஒன்று கூட தெரியல. எப்படி இருக்கு அந்த சர்க்கரை சாப்பிட்றது? எப்படி இருக்கு உங்களுக்கு? சும்மா அப்படியே இது மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் தெரியல. சர்க்கரை அந்த அந்த தூள் தெரியுதே தவிர இனிப்பு எதுவும் தெரியல. பாருங்க பூராவே கொட்டுறேன். பூரா சர்க்கரையும் கொட்டுறேன். போட்டு பார்க்குறேன். மண்ணு மாரி இருக்குங்க. எப்படி இருக்கு? மண்ணு மாரி இருக்கு. ஆமாம், இனிப்பு தெரியல. பார்த்துங்க, மண்ணு மாதிரி தான் இருக்கா. வாடிக்கையாளர் பார்த்தீங்கன்னா சர்க்கரையோடு வந்துட்டார். செக் பண்ணி சோதனை பண்ணி தான் வாங்கிட்டு போவேன் அப்படின்ட்டு சோழிங்கநல்லூர்லேருந்து வந்திருக்காரு. போன வீடியோவில் சொல்லியிருந்தீங்க செடி வந்து கிளியராக தெரியலன்ட்டு. நல்லா பார்த்துங்க, செடியை நல்லா கிளியராக பார்த்துங்க. இதுதான் சிறுகுறிஞ்சான். நன்றி, வணக்கம்.